Aspirant 2026 இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரையில தமிழ்நாட்டுல இருக்கிற லீடிங் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷனே சொல்லலாம். இந்த காலேஜ் 2013ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் எஜுகேஷன் மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற காலேஜ்ல இதுவும் ஒன்று. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அட்வான்ஸ்டு லேபரட்டரிஸ், டிஜிட்டல் லைப்ரரி, சிமுலேஷன் லேப், செப்பரேட்டட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன் ஃபெசிலிட்டி, ஸ்பேசியஸ் கேம்பஸ் என்விரான்மெண்ட்னு ஸ்டூடெண்ட்டுக்கும் அகாடமிக்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் லேர்னிங்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அட்டாச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டல்னால ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டுக்கு ஃபெமிலியர் ஆயிடுவாங்க. கிளினிக்கல் போஸ்டிங் ஸ்டார்ட் ஆன அப்புறம் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இது ஃபியூச்சர் டாக்டரை டெவலப் ஆகுறதுக்கு பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஓவராலா பார்த்தா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஜஸ்ட் ஒரு MBBS படிக்கிற பிளேஸ் இல்ல, ஃபியூச்சர் டாக்டரை ப்ராக்டிக்கலா ரெடி பண்ற இன்ஸ்டிடியூஷன். நீட் ஸ்கோர் டீசெண்டா இருந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கன்சிடர் பண்றீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ண ஒர்த்தியான ஆப்ஷன். ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜோட டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரல் அண்ட் 7.5 ரிசர்வேஷன்ஸ், NRI அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் என்ன, அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. அது மட்டும் இல்லாம 50+ PG கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்கு. 35+ டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல அவங்களோட டைப் ஹாஸ்பிட்டலும் இருக்கு, ஓன் ஹாஸ்பிட்டல் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 5000+ OPT பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல 2100+ பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு. சோ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கறனால எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதாகட்டும், பேஷண்டோட இன்டராக்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஹையா கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் அகாடமி, வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போசர் கொண்ட டாப் மெடிக்கல் காலேஜ்ல ஒண்ணா நம்ம வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் சொல்லலாம். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில இருக்க இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். டோட்டலா MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் கொண்ட காலேஜ். சோ இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 சீட்ஸ் வந்து அவைலபிள்ல இருக்கு. அதே 7.5 ரிசர்வேஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால 30 சீட்ஸும், NRIல 23 சீட்ஸும் அவைலபிள் இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு MBBS சீட்ஸ் இன்டேக்கனா இருக்கு. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவா இருந்ததுன்னா நீங்க 11,50,000 பர் இயருக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 22 lakhs வந்து இயருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே NRI கோட்டாவா இருந்தா பர் இயருக்கு 27 lakhs வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம ஸ்டேட் கோட்டா, அதாவது ஜெனரல் கேட்டகரிஸ்ல 92.5 ஃபைனல் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். OC கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 502ல உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3751ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே வந்து BC கேட்டகரிஸா இருந்தா 472ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1753ல ஜெனரல் ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3805ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரிஸ் PCMல வந்து பாத்தீங்கன்னா 498ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4127ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஜெனரல் ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 223ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி MBC and DNC, இது வந்து பாத்தீங்கன்னா 483ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5543ல க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1476ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி SC கேட்டகரி 420ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ வந்து ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12943ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1010ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா SCA கேட்டகரி 380ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 17,837ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் 188ல க்ளோஸ் ஆயிருக்கு. ST கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மார்க்கா உங்களுக்கு
372ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ஜெனரல் ரேங்க் 18,728ல க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 75ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜோட ஸ்டேட் கோட்டா 92.5% ஓட ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கான டீடைல்ஸ். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல 7.5 ரிசர்வேஷன்ல ஃபைனல் கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். பிசில வந்து பாத்தீங்கன்னா 423ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 407, கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 133. எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து பாத்தீங்கன்னா 441ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 260, கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 140ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது எஸ்சி கேட்டகரி. இதுல ஃபைனல் மார்க் வந்து 409ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் 563லயும் அதே கம்யூனிட்டி ரேங்க் 55லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதான் 7.5 ரிசர்வேஷன்கான ஃபைனல் கட் ஆஃப் மார்க் டீடைல் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டா 4 ரவுண்ட்ஸ் நடந்திருக்கு. சோ 4 ரவுண்ட்ஸ்ல என்ன மாதிரியான ரேங்க் அண்ட் மார்க் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 469ல வந்து மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து 28,950ல ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே என்ஆர்ஐ இருந்ததுன்னா 319ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 14,735ல ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. 2ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 465 வந்து மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3,102ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐல 198ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே உங்களுக்கு ரேங்க் 23,771ல ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 452ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3,942ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 133ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து 27,406ல க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 447ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4,258ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ நாட் அலாட்டட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ கோட்டாக்கான ஃபைனல் மார்க் டீடைல்ஸ். டாப் டயர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நல்ல ஒரு பிராக்டிகல் நாலேஜோட உங்களோட ரியல் டைம் கிளினிக்கல் ட்ரைனிங்கோட உங்களோட ஸ்ட்ராங் கரியரை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான மெடிக்கல் காலேஜ்னா நம்ம வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில இருக்க காலேஜ் சொல்லலாம். சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.